இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலத்தின் முதல் வாரம் சனிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறை வார்த்தைகள் 16 19 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: இந்த தலைமுறைகளையும் நியமங்களையும் நீ நிறைவேற்றுமாறு உன் கடவுளாகி ஆண்டவர் இன்று உனக்கு கட்டளையிட்டுள்ளார். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவற்றை நிறைவேற்றுவதில் கருத்தாயிரு. ஆண்டவரை உன் கடவுளாய் ஏற்பதாகவும் உனக்கு கடவுளாக இருப்பார் என்றும் அவருடைய வழிகளில் நடப்பதாகவும் அவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் முறைமைகளையும் கடைபிடிப்பதாகவும் அவர் குரலுக்கு செவி கொடுப்பதாகவும் இன்று நீ அவருக்கு வாக்களித்துள்ளாய். நீ அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிருந்தால் அவர் கூறியபடியே நீ அவருக்கு சொந்தமான மக்களினமாய் இருப்பாய் என்றும் அவர் உருவாக்கிய எல்லா மக்களினங்களிலும் புகழிலும் பெயரிலும் மாட்சியிலும் உன்னையே உயர்த்துவார் என்றும், அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினமாய் நீ இருப்பாய் என்றும் ஆண்டவர் இன்று உனக்கு வாக்களித்துள்ளார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 119. பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தந்த ஒழுங்குமுறைகளையும் கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். முழு மனத்தோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர். பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உம் நியமங்களை தந்தீர். அவற்றை நாங்கள் முழுமையாய் கடைபிடிக்க வேண்டும் என்றீர். உம்முடைய விதிமுறைகளை நான் கடைபிடிக்க என் நடத்தை உறுதியுள்ளதாய் இருந்தால் எவ்வளவோ நலம். பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். உம் நீதி நெறிகளை நான் கற்றுக்கொண்டு நேரிய உள்ளத்தோடு உம்மை புகழ்வேன். உம் விதிமுறைகளை நான் கடைபிடிப்பேன். என்னை ஒருபோதும் கைவிட்டு விடாதேயும். பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆயன் தன் மந்தைகளை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள். ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தி எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்திய நற்செய்தி அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 43 48 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறப்பட்டிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள்,
உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழ செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறி கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கும் மேலாக செய்து விடுவதென்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். யார் பேறு பெற்றோர்? இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் பணம் படைத்தவர்களையும் அதிகாரம் படைத்தவர்களையும் வசதி படைத்தவர்களையும் பேறு பெற்றோர் என்கிறது. திருவிவிலியமோ ஆண்டவரின் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர் என்கிறது. இன்று நாம் பதிலுரை பாடலாக பாடக்கேட்ட திருப்பாடல் 119 ஆண்டவரின் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர் என்கிறது. 150 திருப்பாடலில் பெரிய திருப்பாடல், திருவிவிலியத்தில் பெரிய அதிகாரம், எபிரேய மொழியில் உள்ள 22 எழுத்துக்களை முதலில் வைத்து பாடப்பட்ட பாடல் போன்ற பல்வேறு சிறப்புகளை கொண்ட இப்பாடல் யாரால் எப்போது பாடப்பட்டது என்பன பற்றிய சரியான குறிப்புகள் இல்லாவிட்டாலும் ஆண்டவரின் திருச்சட்டப்படி நடப்பதன் முக்கியத்துவத்தை பற்றி பேசுகிறது. ஆண்டவரின் திருச்சட்டப்படி நடக்க வேண்டும். ஏனெனில் அப்படிப்பட்டவர்களே உண்மையில் பேறு பெற்றோர். இணைச்சட்ட நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்தில் மோசே இஸ்ரவேல் மக்களை பார்த்து, நீ அவருடைய ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிருந்தால் அவர் கூறியபடியே நீ அவருக்கு சொந்தமான மக்களினமாய் இருப்பாய் என்றும் அவர் உருவாக்கிய மக்களினங்களிலும் புகழிலும் பெயரிலும் மாட்சியிலும் உன்னையே உயர்த்துவார் என்றும் கூறுகின்றார். ஆண்டவருடைய திருச்சட்டம் அவரது கட்டளை எது என்ற கேள்வி நமக்கு வரலாம். இதற்கான பதிலை இன்றைய நற்செய்தி வாசகம் கூறுகிறது. நற்செய்தியில் இயேசு தந்தையாம் கடவுளை போல பகைவரை அன்பு செய்து வாழ சொல்கிறார். யூதர்கள் நடுவில் உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என்று சொல்லப்பட்டிருந்தது. இதனால் அவர்கள் தங்கள் இனத்தாரை மட்டுமே அன்பு செய்து பகைவர்களை வெறுத்தார்கள். இயேசுவோ பகைவர்களை அன்பு செய்யவும் துன்புறுத்துவோருக்காக மன்றாடவும் சொல்கிறார். இப்படி செய்வதால் கடவுள் அன்பு மக்களாகவும் அவரை போல நிறைவுள்ளவர்களாகவும் முடியும் என்கிறார். நாம் கடவுளின் அன்பு மக்களாகவும் பேறு பெற்றவர்களாகவும் மாற தயாரா? அப்படியானால் பகைவர்களை அன்பு செய்வோம். யூதரின் நாசி படையால் பெருமளவில் பாதிக்கப்பட்டவரும் பின்னாளில் நற்செய்தி பணியாளராகவும் மாறியவர் ஹாரி டன் பூம். இவர் எழுதிய ரிஃப்ளெக்ஷன் ஆன் காட்ஸ் க்ளோரி என்ற நூலில் மிகவும் பிரபலமானது. இவர் ஆப்பிரிக்காவிற்கு நற்செய்தி அறிவிக்க சென்றிருந்த போது கையில் கட்டுப்போட்டிருந்த ஒருவரை கண்டார்.
அவரிடம் இவர், உங்களுக்கு என்ன ஆயிற்று என்று கேட்க, அவர், பக்கத்து வீட்டுக்காரரின் குடிசையில் தீ விபத்து ஏற்பட்ட போது அதை அணைப்பதற்காக சென்றேன், அப்போதுதான் இந்த காயம் ஏற்பட்டது என்றார். அந்த மனிதர் தொடர்ந்து பேசும்போது, என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரருக்கு என் மீது எப்பொழுதுமே காழ்ப்புணர்வு உண்டு. அதனால் அவர் என்னுடைய குடிசையில் ஒரு நாள் இரவு தீ வைத்து விட்டார். என்னுடைய குடிசையில் என் மனைவி, மகன், நான் என 3 படுத்திருந்தோம். தற்செயலாக தூக்கத்திலிருந்து எழுந்தபோது குடிசை தீப்பற்றி எழுந்ததைக் கண்டு எப்படியோ நான் அணைத்து என் மனைவியையும் மகனையும் காப்பாற்றிவிட்டேன். இதற்கு நடுவில் தீயானது பக்கத்து வீட்டுக்காரரின் தீ வைத்தவரின் குடிசையில் பரவியதால் அதை அணைக்க முயன்றேன். அதனால் ஏற்பட்ட காயம்தான் இது என்றார். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, தன்னுடைய குடிசையில் தீ வைத்தவரின் குடிசையில் தீ பரவிய போது அதை அணைக்க முயன்று காயப்பட்டார் இந்த ஆப்பிரிக்கர். நாம் நமக்கு எதிராக தீமை செய்பவர்களுக்கு நன்மை செய்கின்றோமா? பகைவர்களை அன்பு செய்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஆன்றோர் வாக்காக, உன் எதிரி பசியோடு இருந்தால் அவனுக்கு உணவு கொடு, அவன் தாகத்தோடு இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு என்று நீதிமொழிகள் புத்தகத்தில் 25ஆம் அதிகாரம் 21 பார்க்கிறோம். இன்று நாம் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் என்ன? 1. தீமையை நன்மையால் வெல்வோம். 2. ஒருவர் மற்றவரிடம் அன்போடு வாழ பழகுவோம். 3. ஆண்டவரின் கட்டளைகள் வாழ்வளிப்பதால் அதை கடைபிடிக்க கற்றுக்கொள்வோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.